வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் சீக்கிரம் தெய்வானா, குழந்தை அழுவுறதுக்கு முன்னாடி பாலை ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டியா? மாமா, நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். நீங்க வேற குழந்தைக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு சொல்லி ஏன் கோவத்தை வாங்கி கட்டிக்காதீங்க. உங்க பொண்ணு எப்படி அழறா, எத்தனை மணிக்கு அழறான்னு சொல்லி நீங்க வேணா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதானே. நல்லா விளையாடி சிரிக்கும் போது தூக்கி வச்சு கொஞ்சிருது, அழுவும் போது நைஸா அப்படியே என் பக்கம் தள்ளி விட்டுற வேண்டியது. சரி சரி, கோவப்படாம பார்த்து பத்திரமா ஊத்து. மாமா இப்படி சொல்லாதீங்க. இப்படி சொன்னாதான் நான் பதட்டத்துல கீழே கொட்டிடுவேன். மேடம், என் பொண்ணு பசியில சினுங்க ஆரம்பிச்சிட்டா. சினுங்கல்ல இருந்து தான் அழுகே ஆரம்பிக்கும். பாலை கொடுங்க. ஒண்ணு இல்ல, ரெடி ஆயிருச்சு. அந்த காலத்துல எல்லாம் தாய்ப்பால் பத்தாம குழந்தைங்க எல்லாம் அழுதுட்டு இருந்துச்சாம். அப்ப யார் யார் வீட்டுல எல்லாம் குழந்தை இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தாய் இல்லாத பிள்ளைக்கும் தாய்ப்பால் பத்தாத குழந்தைக்கும் அவங்களுக்கு போய் பால் கொடுக்க சொல்லுவாங்களாம். என் பாட்டி இந்த கதையை சொல்றத நான் கேட்டிருக்கேன். அதுதான் இப்போ மில்க் பேங்கா மாறி இருக்குல்ல மாமா. அச்சோ, அழாதீங்கடி சொல்லும். சரி, பால் ரெடி, கொடுங்க. பாப்பா என்கிட்ட போங்க. இந்த பாத்து வேண்டாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குக்கா? அக்கா, என்னக்கா இது? சரவணா, ஏன்க்கா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஏன் மேலயும் என் குழந்தை மேலயும் உங்களுக்கு அப்படி என்னதான் கோவம்? பசியோட இருக்க பிள்ளையோட பாலை இப்படி தட்டி விட்டுருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமாக்கா? நீங்களும் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு தானே இருக்கீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இப்படிதான் இப்படி உங்களுக்கு நடந்துக்க மனசு வருதோ தெரியல. இதோ ஏன் கிட்டக்கா? ஐயோ தெய்வானே, நீங்க இப்படி மாறுவீங்க நான் சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. ஐயோ, ஒவ்வொரு முறையும் அங்க கேளுங்கம்மா. அவரோட விஷயத்துல நீங்க பண்றதுல எனக்கு சுத்தமா பிடிக்கலனா கூட நான் சொல்றது முதல்ல கேளு. நம்ம புனிதக்கு அப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லன்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன்க்கா. ஆனா நீங்க இப்ப பண்ண விஷயம் அதை நான் என் கண்ணால பார்த்தேன்க்கா. உங்க மேல இருந்த மரியாதை எனக்கு சுத்தமா போச்சு. நான் சொல்றது முதல்ல கேட்டுட்டு. என்ன ஆச்சு? தேவானா எதுக்கு உங்களை சத்தம் போட்டுட்டு இருக்கா? கபிலன், பார்த்தா உங்களுக்கு தெரியல? உங்க பொண்டாட்டி, சாரி, இந்த வீட்டோட எஜமானி அம்மா என் குழந்தைக்கு காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்த தாய்ப்பால என் குழந்தைய குடிக்க விடாம தட்டி விட்டாங்க. பாருங்க, என் குழந்தை பசிக்கு எப்படி அழறான்னு பாருங்க. என்னம்மா தெய்வானை என்னென்னமோ சொல்றா, உண்மையா? குழந்தைக்கு வாங்கின பாலை நீ தட்டி விட்டியா? அம்மா, அதானே நீங்க இன்னைக்கு ஏன் பேச்ச நம்பிருக்கீங்க? உங்களுக்கு எல்லாமே புனிதாக்கா தான் இல்ல? சொல்லுங்க, நீங்க ஏன் என் குழந்தையோட பாலை தட்டி விட்டீங்கன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் சொன்னாலும் உங்க அம்மா நம்ப மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க. புனிதா, எல்லாரும் கேக்குறாங்கல்லம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அப்பா, அக்கா பாப்பா குடுக்கற அந்த பாலை கீழே தட்டி விட்டாங்கப்பா. என்னம்மா? என்னது, புனிதா தட்டி விட்டாங்களா? புனிதா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? கபிலன், அது உண்மைதான். நான் தான் ஸ்ரேயா குடிக்கிற பாலை தட்டி விட்டுட்டேன். கேட்டுக்கோங்க, இந்த வீட்டோட எஜமானி அம்மா என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்க முடியாம பண்ணது பத்தாதுன்னு இப்ப வெளியில இருந்து வர வச்ச பாலையும் என் குழந்தைக்கு குடுக்க விடாம பண்ணிட்டாங்க. தெய்வான இருமா. என்னம்மா புனிதா, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியா? நீ ஏமா இப்படி பண்ண? வேற என்னத்த, என் குழந்தை இந்த வீட்டோட முதல் வாரிசுன்னு சொல்றது இவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் எதையாவது பண்ணி என் குழந்தைய சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தெய்வான, பார்த்து பேசு.
கோவத்துல தேவையில்லாம வார்த்தை விட்டுட்ட. அப்புறம் உண்மை தெரிஞ்சப்பறம் நீ மனசு கஷ்டப்பட